எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளான முட்டை பணியாரம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டாச்சுங்க. எண்ணெய் சூடானோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இதை மாவில் கலந்துக்க போகிறோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை மாவில் கலந்து வச்சிடலாம். மாவு ஒரு கப் மாவில் பாருங்கள், ஒரு முட்டையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், முட்டையை போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவில் வதங்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம முட்டை உடச்சி ஊற்றி கலந்து வச்சுருக்க மாவில் போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், வதக்கின வெங்காயத்தெல்லாம் மாவில் போட்டாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு முட்டை பணியாரம் செய்வதற்கு மாவு ரெடிங்க. பாருங்கள், பணியார சட்டி வச்சாச்சு, எண்ணெய் விட்டு அது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற போகிறோம். முட்டை பணியாரம். இந்த இட்லி மாவு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இட்லி மாவு எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பாருங்கள். பாருங்கள், நம்ம முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இனி எடுத்துடலாம். நம்மளுடைய முட்டை பணியாரம் ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.